வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா கேபேஜ் கேரட் வச்சு எக் வச்சு நம்ம ஆம்லெட் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிரலாம். அதாவது காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகள் இருப்பாங்க. இல்லனா முட்டைக்கோஸ் பிடிக்காத பெரியவங்களே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூல் வேற இப்போ ஓபன் ஆயிருச்சு. குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு இல்லனா வீட்ல ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்ல வந்தா என்னடா ஸ்நாக்ஸ் செய்யறது அப்படினு யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா ஈஸியா செய்யக்கூடிய கேபேஜ் கேரட் வித் எக் ஆம்லெட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு துருவன முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கேரட் சீவல் இருக்கு இல்லைங்களா, அதுலயே துருவிக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு கேரட் சீவல்ல துருவன கேரட் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு அதை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட புதினா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா. இது வந்து உரப்பு ரொம்ப கம்மி, அதனால் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பைண்டிங்காக. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வரைதான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். காய்கறியிலே தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து 2 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்கறிகள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையோட அளவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப்பு காய்கறிக்கு வந்துட்டு 2 முட்டையோட அளவு கரெக்டானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டர் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். உருங்கினதுக்கப்புறமா நம்ம தோசை தவாவில் இதை நம்ம மிக்சிங் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அனல் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா எக்கு சேர்த்துக்கனால டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். காய் வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் அனல் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடுக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படி அழுத்தி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டே பொறுமையாக பரட்டி விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும் நமக்கு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. திருப்பி வந்து தோசைக்கல்லுக்கு கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ப்ரெட்டோட சென்டர் பீஸை கட் பண்ணிட்டு ஓரங்கள் மட்டும் இப்படி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா ஈவனாக பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ரௌன் கலர், அப்புறம் ஒயிட் லேயர், அப்புறம் ப்ரெட்டோட கார்னர் ப்ரௌன் லேயர் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் செய்யலாம். இல்லைன்னா குடமிளகா இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் குடமிளகாயில் சென்டர் ரவுண்டாக கட் பண்ணி சென்டரில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பட் குழந்தைங்க வந்து குடமிளகா சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அந்த போல் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி இப்படி ப்ரெட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நான் டொமேட்டோ கெச்சப்போட சேர்ந்து பரிமாறையில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இதுக்கு மேலால் கொஞ்சம் கார்னிஷ்காக துருவன கேரட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண மல்லி இலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பரான
முட்டைக்கோஸ் கேரட் வந்துட்டு ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.